தளபதி தான் எப்பவுமே. ஏன்னா ஜன்னாட்டில் முழுதும் வந்து அரசியல் நீங்கள் பராசரி பார்க்குறீங்க. எல்லா டேரக்டர்ஸும் ஜனநாயக சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பராசக்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மனைவியை கூட ஜனநாயகமோட ஆடியோ ரிவியூக்கு கூட்டு வரல விஜய். இது என்னடா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது அப்படின்னா குறைஞ்சது வந்து 10 படம் வரும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் வர்றதுக்கு 2வது படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் விஜய் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டேரக்டர்ஸ்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்படி என்னடா காசை கொள்ளையடிக்கணும்னு ஆசை. இதில் வேறு 1000 ரூபா 2000 டிக்கெட் ரேட்டை விற்றுக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேங்கிறீங்க. நார்மலாக இருக்கவங்களோட டிக்கெட் ரேட்டே விற்க முடியல. சும்மா 250 கோடி 350 கோடின்னு வாங்கி என்னத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. மக்கள் இன்னும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து எல்லா தமிழனையும் சினிமாவுக்கு அடிமையாக்கி முட்டாளாக்கி உங்களை நீங்கள் மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கு நல்லா ஜென்சி கிட்ஸாக வளர்த்து